அவர் கொடுத்த துப்பாக்கி இருக்கு இல்லையா, அந்த துப்பாக்கி இப்ப விஜயை நோக்கியே திரும்பிக்கிறது. பராசக்தி திரைப்படத்துல சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு சன் பிக்சர்ஸ் படம் எடுத்தது எதர்ச்சியா நடந்த ஒரு நிகழ்வா, இல்ல நீ துப்பாக்கி கொடுத்தல அதுக்காகவே நான் இவனையே வச்சு உன்னை சுடுறேன் பாருன்றதுக்காக சிவகார்த்திகேயன் அஜித் கூட தான் அன்னைக்கு கட்சி வச்சுக்கல. அன்னைக்கு அதுக்கப்புறம் ரசிகர் மன்றத்தையே கூட கலைச்சிட்டாரு அவர் வேண்டான்னு. ஒரு தனி மனிதனுக்கு தைரியம் வர்றதுக்கு 1000 கோடிங்கிறது என்னங்க பெரிய. அப்ப சிவகார்த்திகேயனுக்கு 1000 கோடி கொடுத்தாங்களா சார்? எங்க குடும்பத்துல நாங்களே அடுத்த இளவரசரை அரசராக்கணும் நாங்க முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த இளவரசரையும் நாங்க ரெடி பண்ணி கொண்டு ரெட் ஜெயண்ட்ல உட்கார வச்சுட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த பதவியை சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர் மாஸ் ஹீரோன்னு சொல்லி இல்ல, அடுத்த கலைஞர் கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காம்போ வந்துரும் அப்படி இல்லையா? அப்படி மக்கள் யாரை விரும்புவாங்க யாரை விரும்ப மாட்டாங்கன்றது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சது அந்த கூட்டம் இப்படி இந்த டவர் மேலே ஏறி நிக்கிற கூட்டம் மாதிரி தெரியல, போலீஸ்காரனை கையை கடிக்கிற மாதிரி தெரியல. அது இது வரைக்கும் தெரியல. நம்ம தெரியாம ஒரு தடவை கடிச்சிட்டாங்க, அதை நீங்க விடவே மாட்டீங்க போல இருக்கு. கடைசி உங்களை ஒரு தடவை கடிச்சா தெரியும் அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் வலின்னு. இவர் 9ஆம் தேதி கொண்டு போயிட்டீங்களா? சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி, அவர் நடித்த பராசக்தி ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணது 10ஆம் தேதி ரிலீஸ். அதையும் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அகைன் அந்த கேம் கண்டினியூ ஆகுது. ஜனநாயகனா பராசக்தியான் அங்க வாங்க வேண்டான்னு எங்கிருந்தோ ஒரு குரல் ஒரு அதிகாரம் அதை அழித்து விட்டது. அது எந்த அதிகாரம் என்பதை உங்களுடைய யூகத்துக்கு விட்டுறேன். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் உடன் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திகேயன் சார், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. கோட் படம் பாத்திருக்கீங்களா? பார்த்தேன். கோட் படத்துல பாத்தீங்கன்னா விஜய் அந்த கிளைமேக்ஸினுக்கு அந்த துப்பாக்கியை சிவகார்த்திகேயனுடைய கையில கொடுத்து அது இன்டைரக்டா ஒரு சிமிலி மாதிரி காமிச்சாங்க. எப்படின்னா, என்னுடைய வெற்றிடத்தை நீங்க தான் ஃபில் பண்ண போறீங்க, அடுத்த தளபதியாக கூட நீங்க வரலான்ற மாதிரி ரசிகர்களுக்கு மேற்கோள் காமிச்சிட்டு விஜய் போனாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே சிவகார்த்திகேயனை கொண்டு பராசக்தின்னு ஒரு படம் எடுத்து இப்ப மோத போறாங்களே 2 பேரும், இது எப்படி எடுத்துக்கிறது சார்? அவர் கொடுத்த துப்பாக்கி இருக்கு இல்லையா, அந்த துப்பாக்கி இப்ப விஜயை நோக்கியே திரும்பிக்கிறது. அந்த துப்பாக்கி வச்சு நான் போடுறேன். அந்த துப்பாக்கி அப்படியே விஜயை நோக்கி திரும்பிக்கிறது. இந்த சினிமாவில் தான் வரும். துப்பாக்கி டக்குன்னு அவன் கையில இருந்து பிடிங்கிட்டு ஒருத்த முதல்ல வில்லன் கையில வச்சிருப்பான். அதை பார்த்து ஹேண்ட்ஸப் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படி திரும்பி பார்க்குற மாதிரி பார்க்கும்போது அவன் அந்த வில்லனும் அந்த அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ண டக்குன்னு அவன் துப்பாக்கி கையில பிடிங்கி ஹேண்ட்ஸப். நீ நானும் பார்த்து எவ்வளவு தூரம் ஒரு 500 தடவை ரசிச்சிருப்போமா? 5000 படத்துல இதே சீன் வருமா? எல்லாம் முடிஞ்ச உடனே போலீஸ்காரர் மேல பார்த்து சுட்டுட்டு 5000 படத்துல இந்த சீனை பார்த்திருக்கோம். ஆனா ஒரு சில படத்துல 2 ஹீரோஸ் இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இல்ல என்னுடைய பார்வையில யார் ஹீரோ, உங்களுடைய பார்வையில யார் ஹீரோ? சார், இங்க 2 பேருமே ஹீரோ சார். அதுதான் நான் கேட்க வந்தேன். இங்க 2 பேருமே ஹீரோ இல்லைங்க. நட்பா கொடுத்த துப்பாக்கிய அவர் எதிரா திரும்பும் பொழுது அதுதான் எங்க கேள்வி. கார்த்திகேயனுக்கும் திரிசக்தி சுந்தரராமனுக்கும் 2 பேரும் ஹீரோ. திமுகவுக்கு 2 பேரும் ஹீரோவா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒருத்தர் ஹீரோ, ஒருத்தர் வில்லன். அப்ப திருப்பிட்டாங்க. இப்போ யார் வில்லன் யார் ஹீரோன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஐ திங்க் எல்லாருக்கும் புரியும். அது இப்போ என்னன்னா, சரி, ஆனா இங்க முக்கியமான கேள்வி ஒண்ணு வச்சிருக்கேன். அதாவது இது எதர்ச்சியா எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வா? ஏன்னா கேள்வி அதை மேற்கொண்டுதான் நான் வந்தேன். பராசக்தி திரைப்படத்துல சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு சன் பிக்சர்ஸ் படம் எடுத்தது எதர்ச்சியா நடந்த ஒரு நிகழ்வா, இல்ல நீ துப்பாக்கி கொடுத்தல அதுக்காகவே நான் இவனையே வச்சு உன்னை சுடுறேன் பாருன்றதுக்காக சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு எடுத்தாங்களா? கோட் வரும்பொழுது இவர் கட்சி ஆரம்பிக்கவில்லை. எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் இவர் நினைவு இயக்கம் தான் ஆரம்பிச்சாரு தவிர, தலைவா படத்துல இருந்தே அவர் அதுக்கான லீடை கொடுத்துட்டாரு இல்ல சார், நான் கட்சிக்கு வர போறேன். விஜய் எவ்வளவு துணிச்சல்காரர், அவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி நான் பேச வேணாம்னு நினைச்சேன். போன நேர்காணல்ல பேசியிருக்கீங்க, ராமகிருஷ்ணன் கிட்ட பேசிட்டேன். உங்களுக்கு புரியும்.
டேக்லைனில் போட்டோன்னா 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் மனு அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு திரும்பி வர அளவுக்கு தான் துணிச்சல் இருந்தது. அவரால் அன்னைக்கு எதிர்த்து நான் கூட அதே நேர்காணல் சொன்னேன். அவர் கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அஜித் படத்துக்கு இந்த மாதிரி தொந்தரவு பண்ணும்போது ஒரு மீட்டிங்கில் வந்து ரஜினிகாந்த் கமலஹாசன் எல்லாரும் இருக்கிற ஒரு திரைப்பட சம்பந்தமான ஒரு எழுந்து நின்று ஐயா உங்க ஆட்கள் மிரட்டுறாங்க ஐயான்னு பேசினாரு. உடனே ரஜினி கை தட்டினாரு. உடனே கருணாநிதி லைட்டா அவரை பார்த்து ஒரு முறைச்சாரு. இவ்வளவும் வீடியோல பதிவான ஒரு நிகழ்வு. ஆனால் விஜய் என்ற நீங்க சொன்னீங்களே மாஸ் ஹீரோ, நீங்க சொன்னீங்களே அந்த நடிகர் இல்ல அவரு தாவேகா தலைவர், நீங்க சொன்னீங்களே அவர் கிறிஸ்தவர் தலைவர் மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கே தலைவர்னு, அந்த விஜய் நீங்க சொன்ன விஜயை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அந்த விஜய் அன்னைக்கு ஒரு குரல் கூட மியாவுன்னு கூட குரல் கொடுக்கல. சரிங்களா? அன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கல சார். இல்ல படம் மட்டும் தான் ரிலீஸ். அஜித் கூட தான் அன்னைக்கு கட்சி வச்சுக்கல அன்னைக்கு. அதுக்கப்புறம் ரசிகர் மன்றத்தையே கூட கலைச்சிட்டாரு அவர் வேண்டான்னு. ஒரு தனி மனிதனுக்கு வந்து தைரியம் வர்றதுக்கு பின்னால ஆள் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப வந்துருச்சு இல்ல, இப்ப பாத்தீங்கல்ல பிளாஸ்ட் பண்றாரு, இப்ப வச்சு பேசுறாரு இல்ல, கரூர் நிகழ்ச்சியில நடந்த உடனே போய் ஆஸ்பத்திரியில போய் அன்னைக்கு நைட்டே போய் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தோட பக்கத்துல நின்று பாதிக்கப்பட்டவன் ஆஸ்பத்திரியில இன்னும் உயிரோட இருக்கிறவன் இல்ல படுகாயமுட்டவன பக்கத்துல நின்று அவர் வந்து ஆறுதல் சொல்லி இருந்தார் என்றால் நீங்கள் சொல்வதை நானும் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அப்படி நடக்கவில்லை. திருச்சி ஏர்போர்ட்லயும் வந்து நிருபர்களை பார்த்த உடனே தப்பித்து ஓடி சென்னை ஏர்போர்ட்லயும் தவிர்த்து விட்டு வந்தார் அல்லவா. அதுக்கப்புறம் 1.5 மாசம் வாயை திறக்கல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பனையூர்ல இருந்தே வந்து அவர் வந்து வீடியோ எடுத்து வெளியில் அனுப்பியவரை நீங்கள் ஹீரோவாக கொண்டாடுகிறீர்கள். நான் ஜீரோன்னு நான் சொல்லல. என்னால் வந்து அந்த அளவுக்கு பெரிய துணிச்சல்காரராக அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது என்னுடைய கருத்து. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் யார் ஏற்றுக்கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஏத்துக்கிறேன் சார், நான் ஏத்துக்கிறேன். நம்ம சிவகார்த்திகேயன் விஷயத்தை, ஆமா, இவர் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படம். இந்த படத்தை வந்து யார் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு? சன் பிக்சர்ஸ். என்ன நீங்க ரெட் ஜெயண்ட் இல்ல ரெண்டும் ஒண்ணுதானே சார்? ரெண்டும் என்னதான் இருந்தாலும் அது கிளை குடும்பம், இது நேர் குடும்பம். இது மன்னராட்சியில நேரம் வரும், அது அந்த சைட்ல வரும். அதுவும் மன்னராட்சி தான், ஆனா வந்து அது சைடு, இது நேரு. அந்த பக்கம் வந்து அது அந்த பக்கம் சிஐடி நகர் அந்த பக்கம் போகும். நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அரசியல இது நேரம் வரும், அது கொஞ்சம் அப்படி கிராஸா வரும். சரிங்களா? அப்ப அந்த வகையில இது வந்து என்ன உங்களுக்கு 14ஆம் தேதிங்கிறது இவங்க சிவகார்த்திகேயனோட பராசக்தியை வந்து 14ஆம் தேதி வரதா இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்க, பராசக்தியை விட்டுட்டு நமக்கு கட் அவுட் வைக்க கூடாது, தலைகள் சிறப்பு ஷோ விடக்கூடாது, இதெல்லாம் பண்ணுவாங்க. சிவகார்த்திகேயன் படத்துக்கு அரசு அனுமதி கொடுக்குதுன்னு வைங்க, கோர்ட் யாராவது கோர்ட்டுக்கு போய் தடை வாங்கினாதான் அது தடைப்படுமே தவிர இப்ப இவர் படத்துக்கு கொடுக்கல. நான் ஒரு உதாரணமா சொல்றேன். சிவகார்த்திகேயன் படத்துக்கு இதை விட கொஞ்சம் கூடுதலா சலுகை காமிக்கிறாங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் ஏன்னு கேட்கறதுக்குள்ள அந்த ஒரு வாரம் முடிஞ்சு போயிடும். அவங்களுக்கு வேண்டிய சாதகம் நடந்து விடும். இப்போ அத என்ன பண்ணாங்க, இவர் 9ஆம் தேதி கொண்டு போயிட்டீங்களா? சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி, அவர் நடித்த பராசக்தி ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணது 10ஆம் தேதி ரிலீஸ். அதையும் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. நீ 9 கொண்டு போனா நான் 10. அப்ப வந்து அகைன் அந்த கேம் கண்டினியூ ஆகுது, ஜனநாயகனா பராசக்தியான்னு சொல்லி. புரியுதுங்களா சார்? இப்ப இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சிவகார்த்திகேயன் எதேச்சையாக திருப்பி விடப்பட்டாரா இல்ல அது எதேச்சையாக நடந்திருக்க மாதிரிதான் எனக்கு தோணுது. அது ஏதோ வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டு அன்னைக்கு இவர் வந்து பின்னால் எப்படி வருவாருன்னு எதிர்பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சிவகார்த்திகேயனுடைய அந்த ஃபெமிலியாரிட்டி, அந்த பப்ளிசிட்டி, அவரும் வந்து ஒரு மாஸ் ஹீரோ, அவருடைய ரசிகர்களும் விஜய் படத்துக்கு வர வேண்டும், கமர்ஷியலா அது சக்சஸ் பண்ணணும். இப்ப விஜய் படமே ஃபெயிலியர் ஆன படங்கள் எவ்வளவு இருக்கு. விஜய் எவ்வளவு படம் நடிச்சிருக்காரு, முதல் 3 படம் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் 4வது படத்துல இருந்து தான் கிளிக். அது எதேச்சியா வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் வந்து குருவி, அது வந்து விதி அப்படின்னு சொல்ல போனா அதை தயார் செய்தது வந்து ரெட் ஜெயண்ட். இது எதேச்சியா நடந்தது. அதாவது கர்ம வினைங்கிறது சிலதெல்லாம் வந்து மாற்ற முடியாது. அன்னைக்கே ஏதோ ஒரு அன்னைக்கு வந்து அப்படி இருக்கணும்னு இருந்துச்சு, இன்னைக்கு இப்படி இருக்கணும்னு இருந்துச்சு, அது ரைட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு, அதாவது ஆந்திரா தெலுங்கானாவுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், பெயர் வேண்டாம், ஹோல்சேல் பெரிய எல்லாருக்கும் தெரிந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த பகுதியில்
தெலுங்குனாலே ஆந்திரா தெலுங்கானா ரெண்டும் பொதுவாக இருப்பான். அவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டவர் திடீர்னு பின்வாங்கிட்டார் ஆந்திரா தெலுங்கானால ரிலீஸ் பண்றதுக்கு. எந்த படம்? ஜனநாயகன். ஜனநாயகன் மிகப்பெரிய பாதிப்பு. ஏன்னு கேட்டால் கேரளாவை விட கன்னடத்தை விட ஆந்திரா தெலுங்கானா மார்க்கெட் மிகப்பெரியது. விஜய்க்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே சினிமா மார்க்கெட் அப்படிங்கிறது பெரியது. அதில் விஜய்க்கு இன்னும் கூடுதலாக வந்து அங்கே வந்து ஒரு விஜய்க்கு வந்து அந்த இது இருக்கு, ரசிகர்கள் அந்த கூட்டம் வந்து கேரளாவில் இருக்கிறத விட கர்நாடகாவில் இருக்கிறத விட ஆந்திரா தெலுங்கானாவில் இயல்பாக வந்து அதிகமாக இருக்கு. இப்போ அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் சரி, லாஸ்ட் மினிட்ல இன்னும் டைம் இருக்கு, வேற யாராவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து பிடிச்சி கிடிச்சு போகணும். இப்போ அப்படி போனோம்னா என்ன பண்ணணும்? எங்க அரசியல் வருது தமிழ்நாட்டுல. பவன் கல்யாணையோ சந்திரபாபு நாயுடுவையோ ஸ்டேட்ல சொல்றீங்க, ஆந்திரா தெலுங்கானால ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்கணும்னா இப்ப அங்க வாங்க வேண்டான்னு எங்கிருந்தோ ஒரு குரல் வந்து ஒரு அதிகாரம் வந்து அதை அழித்து விட்டது. அது எந்த அதிகாரம் என்பதை உங்களுடைய யூகத்துக்கு விட்டுறேன், நிறுத்திடுச்சு. இப்ப அதை சரி செஞ்சு அதுக்கு சவால் விடுற மாதிரி அதுக்கு எதிராக வந்து இன்னொரு கம்பெனி எக்ஸ் கம்பெனி பின்வாங்கிடுச்சு. ஒரு ஒய்யை தேடி ஒய் தைரியமா வரணும். அப்ப யார் காலில் வேணும்? யாரிடம் போய் சரண் புக வேண்டும்? சந்திரபாபு நாயுடு அல்லது பவன் கல்யாண். எப்படி போனாலும் அது பாஜக கூட்டணி, புரியுதுங்களா? இந்த பக்கம் இவங்க வந்து தொந்தரவு பண்றாங்கன்னா நீங்க அந்த பக்கம் தான் போய் வந்து அபய குரல் எழுப்பி ஆகணும். இப்படி ஒரு அரசியல் சூழ்நிலை, எதிரிக்கு எதிரி நண்பன், அப்படித்தானே போகணும் நீங்க. அது ஒண்ணு. இப்ப அது ஒரு சிக்கல் இருக்கு. சப்போஸ் அது சரியா வராம சின்னதா அங்கங்க வந்து பிரிச்சு கொடுக்குற மாதிரி வந்ததுன்னா வசூல் பாதிக்கப்படும். வசூல் பாதிக்கப்பட்டால் அந்த பப்ளிசிட்டி பாதிக்கப்படும். நம்ம வந்து தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி எல்லா சாந்தி, கிரவுண்ட், புவனேஸ்வரி மற்றும் தென்னாடெங்கும் அந்த காலத்துல சிவாஜி படத்துல வரும். அந்த மாதிரி தென்னாடெங்கும் நம்ம வந்து கட்சி முதல்வராக வரணும், நம்ம ஆட்சியை பிடிக்கணுங்கிற நம்மளுடைய அந்த ஒரு பெரிய எண்ணம், அது பேராசைன்னு சொல்லலை, பெரிய ஆசைன்னு வச்சுப்போம். அந்த பெரிய ஆசையில ஒரு பின்னடைவு வரும். சரி, இதை தாண்டி திமுக சார்பில் சில தகவல்கள் உலா வருகின்றன. இந்த தகவல்களை வந்து உறுதிப்படுத்த முடியாது. சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக வாயை திறக்க மாட்டார். சம்பந்தப்பட்டவர் யாரு? சிவகார்த்திகேயன். அவருக்கு ஒரு கிரௌடு இருக்கு. விஜய்க்கு என்ன ஒரு கிரௌடு இருக்கோ அதே அளவுக்கு இல்லை ஏறத்தாழ அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. கண்டிப்பா. என்னன்னா எனக்கு தெரிஞ்சது அந்த கூட்டம் வந்து இப்படி வந்து இந்த டவர் மேலே ஏறி நிற்கிற கூட்டம் மாதிரி தெரியல, போலீஸ்காரனை கையை கடிக்கிற மாதிரி தெரியல. அது இது வரைக்கும் தெரியல. நம்ம தெரியாம ஒரு தடவை கடிச்சிட்டாங்க, அதை நீங்க விடவே மாட்டீங்க போல இருக்கு. கடைசி உங்களை ஒரு தடவை கடிச்சா தெரியும் அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் வலின்னு. சரி, ரைட்டு. இல்லை, எதுக்காக சொல்றேன்னா இப்ப நம்ம சிவகார்த்திகேயனுடைய கூட்டத்துக்கு நம்ம வந்து ISI சர்டிபிகேட் கொடுக்கறது நம்மளுடைய எண்ணம் இல்லை, தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் அதை நம்ம டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால ஆனா நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு வெறியான கூட்டமாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டமாக ஒரு அனுமானம் செய்ய முடிகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, சிவகார்த்திகேயனை திமுக தரப்பில் இருந்து நீங்கள் எங்கள் கட்சியில் ஏதாவது நிர்வாக பொறுப்புக்கு வருகிறீர்களா, உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி கேட்டதாகவும் அவர் வந்து அண்ணே ஆளை விட்டுருங்க, அரசியல்ல அவரை கூப்பிடுறாங்க, அரசியல்ல வாங்கன்னு கூப்பிட்டு நம்ம ஆளை விடுங்க, நான் ஏதோ சினிமா நடிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கேன், நமக்கு இந்த அரசியல்லாம் தொந்தரவு வேணாம். எனக்கு சிவகார்த்திகேயன் அவர்களையும் நேரடியாக தெரியும். முதல்ல மெரினா படம் வந்து பாதியில் நின்ன போது அப்பொழுது அந்த படத்தை வந்து டேக் ஓவர் பண்ணி நடிக்க முடியுமான்னு அவரும் அவர் சார்ந்தவர்களும் என்னிடம் பேசினார்கள். அப்போ இருந்த ஏதோ ஒரு சூழ்நிலையில வேண்டாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவர் இவ்வளோ பெரிய நடிகர் அவரோ நானே எதிர்பார்க்கல, எனக்கு தெரியாது. அவர் அப்போ விஜய் டிவியில் ஆங்கராக தான் இருந்தார். அப்போ இன்ஃபேக்ட் அதை கூட்டு வந்தது இன்னொரு பத்திரிகையாளர் தான் கூட்டு வந்தார். அப்போ அதுல இருந்து அவர் ஒரு உழைத்து இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, வாழ்த்துக்கள். அதை பத்தி ஒன்றும் இல்லை. அவர் கூட்டு போது, ஆனா அவர் வந்து ரொம்ப இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு இந்த அரசியல் ஆர்வமோ ஆசையோ இருப்பதாக தெரியவில்லை. நம்மளுடைய அனுமானத்துல அவர் வந்து நம்மளை விட்டுருங்க, நமக்கு வேணாம். இப்ப திமுக என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க வந்து அந்த சமயத்துல வந்து ஒரு காலத்துல மூப்பனார் இது வரும்போது ஜெயலலிதாவுக்கு எதிராக ரஜினிகாந்த் குரல் கொடுத்தார், உங்க ஞாபகம் இருக்கும். அதிமுகவுக்கு எதிராக ரஜினிகாந்த் குரல் கொடுத்தார். அதுக்கப்புறம் சில சமயங்களில் வந்து அவரே அதிமுகவுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கிறார். அது வேறு கட்டங்களில் ஒரு சமயத்தில் கொடுத்தார். அது மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நீங்க வந்து ஒரு பிரச்சாரத்திற்கு வந்து வரணும், மறுபடியும் கூப்பிடுறாங்க. ஆமா, விடல. நீங்க நிர்வாகி ஆக வேண்டாம், ரெண்டாவது நிர்வாகி ஆக மாட்டாங்க. ஏங்க உதயநிதிக்கு வந்து உள்ளுக்குள்ளே அவங்களே வந்து ஒரு போட்டியை தயார் பண்ணுவாங்களா?
அப்படி வரீங்க. எங்க குடும்பத்துல நாங்களே வந்து அடுத்த இளவரசரை வந்து அரசராக்கணும் நாங்க முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த இளவரசரையும் நாங்க ரெடி பண்ணி கொண்டு ரெட் ஜெயண்ட்ல உட்கார வச்சுட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த பதவியை வந்து சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர்னு வந்து மாஸ் ஹீரோன்னு சொல்லி ஜனங்க பூரா அவங்க பின்னால போயிட்டாங்கன்னா, சரி அப்படியே சிவகார்த்திகேயன் வந்தாலும் என்ன துணை முதலமைச்சர் சார் கொடுத்துட போறாங்க, ஏதோ மினிஸ்டர் பதவி கொடுக்க போறாங்க, உதயநிதிக்கு ஒரு போட்டியா வருவாருன்னு சொல்றேன். இல்ல மக்கள் சொல்ல முடியாது இல்ல, மக்கள் எப்படி நினைப்பாங்க சொல்றீங்க. மக்கள் கிட்ட வந்து உதயநிதி மக்கள் எப்படி பாவாங்க, அது என்ன நம்ம இது உதயநிதி இந்த ஓகேன்னு ஒரு படம் பண்ணாரு, ஒரு 10 படம் பண்ணாரு, அதுலயும் எல்லாம் லொல்லு சந்தானத்தினால படம் எல்லாம் ஓடிச்சு. ஆனா சிவகார்த்திகேயன் அப்படி இல்ல. அடுத்த கலைஞர் கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காம்போ வந்துரும் அப்படி இல்லையா? அப்படி மக்கள் வந்து யாரை விரும்புவாங்க யாரை விரும்ப மாட்டாங்கன்றது ஒரு இட்ஸ் அ வெரி, அதாவது யாராலையும் கணிக்க முடியாத ஒரு விஷயம். அப்போ அவங்களே வந்து தன் கண்ணை வந்து தன்னுடைய விரலை கொண்டே குத்தி கொள்ள மாட்டார்கள். திமுக 70 வருடமாக அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், அவர்கள் வந்து அப்படியெல்லாம் வந்து விட்டுற மாட்டாங்க. அது நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஒரு தடவை குத்தனதுடைய விளைவாவே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சு. மறுபடியும் அப்படி வந்து அத வந்து அந்த பரிசோதனை வந்து செய்ய மாட்டாங்க. அப்போ அவரை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா என்ன பயன்படுத்தி கொள்ளலாம், இவங்க திமுக அரசுக்கு ஆதரவா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் ஒரு 2 இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அப்படி மேடையில தோன்றி அப்படி வந்து கையாட்டுங்க, அவ்வளவுதானே. பெருசா பேசணும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள்னு பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு குரல் கொடுக்கறது, ஆதரவா பெண்களுக்கு பாதுகாப்பா தமிழ்நாட்டுல வந்து நல்ல ஒரு ஆட்சி நடக்கிறது, இல்ல வந்து மக்கள் விரும்பும் முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறார். வேற ஏதோ ஒரு கான்டெக்ட்ல சினிமா உலகம் சார்பாக நான் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், இவ்வளவுதானே. என்கிட்ட கேட்டாலே என்ன டைலாக் எழுதி கொடுப்பேன். அப்போ எவ்வளவு நாடகத்துக்கு நான் எழுதி இருக்கேன், எவ்வளவு கதை எழுதி. கல்வி திருவிழால பண்ண மாதிரி சொல்றீங்க. கல்வி திருவிழா வந்து மிஸ்கின் வரலாம், வேற யாரோ வந்து வரலாம், சிவகார்த்திகேயன் வரக்கூடாதா? ஒரு கல்வி திருவிழா மாநாட்டுல வரலாம். அது தேர்தல்னா தேர்தல் பிரச்சார மேடையா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேர்தல் சமயத்தில் ஏதோ ஒரு விழாவில், அது வந்து இலக்கிய விழா, சினிமா நடிகர்களுக்கான விருது வழங்கும் விழா வச்சுங்களேன், ஒரு விருதுகள் வழங்கும் விழா. இப்ப 2019 இருந்து தமிழ்நாட்டுல வந்து அரசு வந்து விருதுகள் வந்து இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. 6 வருஷத்துல அநேகமா இந்த ஒரு அடுத்த 3-4 மாசத்துல அறிவிப்பாங்க, இந்த தேர்தலுக்குள்ள அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ள முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு விழாலன்னு வச்சு ஒரு உதாரணமா சொல்றேன். அதுல சிவகார்த்திகேயனை விட்டு சில டயலாக் பேச சொன்னால் அந்த டயலாகுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். அந்த இம்பாக்ட் யாருக்கு எதிராக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த டயலாக் எப்படி இருக்கும்? கண்டிப்பா விஜய்க்கு எதிராகவும் எதிர்கட்சிக்கு எதிராகவும் இருக்கும். அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கு. அதுதான் பர்பஸ். அப்படி ஒரு எண்ணத்துக்காக அவருக்கு 500 கோடி ரூபா வந்து கொடுக்குறோம்னு சொல்லி பேசி, இல்ல அவர் வந்து ஆளை விடுங்கன்னு சொல்லி அது 500 வந்து 1000 வரைக்கும் 1000 கோடி வரைக்கும் பேசப்படுவதாக சில தகவல்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில உலா வருது. ரொம்ப கேஷுவலா சொல்றீங்க. 500 கோடி 1000 கோடி என்ன சார் சொல்றீங்க? 500 கோடியா? ஏங்க, ஒரு படத்துக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கு 200 கோடி 225 கோடி வாங்கலாம், 150 கோடி. நான் விஜய் மட்டும் சொல்ல, ரஜினிகாந்த் 150 வாங்குறாருன்றாங்க, எக்ஸ் அவ்வளோ வாங்குறாருன்னாங்க, ஒய் இவ்வளோ வாங்குறாங்க, அஜித் இந்த மாதிரி இவங்கெல்லாம் தனுஷ்லாம் வாங்குறாருன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 1000 கோடிங்கிறது என்னங்க ஒரு பெரிய விஷயம்? ஒரு திமுக எம்பியா இருக்கிறவர் ஒருத்தர் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் அந்நிய செலாவணியில வந்து அதாவது ஹவாலா மூலமாக சிங்கப்பூர் மூலமாக சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததாக 980 கோடி ரூபாய் வெறும் அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த மாதமே அவர் வந்து இங்க மகாபலிபுரத்துல வந்து ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று அடுத்த மாதமே 1000 கோடி அபராதத்தையும் கட்டிட்டு அடுத்த 2 மாதத்துக்குள் இங்க வந்து 7 ஸ்டார் ஹோட்டல் வந்து மகாபலிபுரத்துல திறந்தாரு. முதல்வர் தலைமையில எல்லாரும் போய் அதை திறந்து வச்சாங்க. அதுல 2 பக்கமும் வந்து ரூம்ஸ், நடுவுல வந்து செயற்கையாக ஏதோ ஒரு காவிரி, தென்பெண்ணை, தாமிரபரணி ஆறு மாதிரி ஒரு தண்ணீர் லேக் மாதிரி ஒண்ணு ஓட விட்டாங்க. ஒரு அந்த அட்மாஸ்பியருக்காக இதெல்லாம் செய்ய முடியும். 1000 கோடிங்கிறது என்னங்க பெரிய? அப்ப சிவகார்த்திகேயனுக்கு 1000 கோடி கொடுத்தாங்களா சார்? கொடுத்தாங்கன்னு நான் சொல்லல, ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஆனா அவர் வந்து அந்த வலையில் சிக்கவில்லை. சிவகார்த்திகேயனுக்கு 1000 கோடி ஆஃபர் பண்ணாங்க. ஆஃபர் பண்ணதால அவர் வேணான்னு சொல்லிட்டார். அவர் வந்து நீங்க 1000 இல்ல 500 இல்ல 700 அதை பத்தி பேச்சே இல்ல, என்ன விட்டுருங்க, நான் விளையாட்டுக்கு வரல, எனக்கு அரசியல் வேண்டாம் இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் அவர் வந்து, இது நேற்று வரை நான் கேள்விப்பட்ட தகவல். இதுக்கப்புறம் அவர் மனசு மாறலாம்,
அவருக்கு அழுத்தங்கள் வரலாம். இப்ப இப்படி யோசனை பண்ணி பாருங்க. நீங்க இப்போ வரலன்னா அப்புறம் வந்து படம் எல்லாம் ரிலீஸ்லாம் அவருக்கும் அந்த யோசனை வரணுமா இல்லையா? இன்றைக்கு விஜய்க்கு வரக்கூடிய ஒரு தடை கற்கள் நாளைக்கு நம்ம படத்துக்கு நம்ம இப்ப மாட்டேன்னு சொல்லும் போது மறுக்கும் பொழுது நம் மீது வந்த மறுப்பினால் வரக்கூடிய வெறுப்பு, எரிச்சல், கசப்பு, மறுபடியும் இதே ஆட்சி வருமோ? வரது வராது மக்கள் கையில் இருக்கு. நான் வந்து திமுக தான் மறுபடியும் வரும்னு சொல்லல, வரக்கூடாதுன்னு சொல்லல, வராதுன்னு சொல்லல, மக்கள் கையில இருக்கு. மிஞ்சி போனா என்கிட்ட என்ன இருக்கு, ஒரு ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டு யாருக்கு போட்டேன்றது ரகசியமா எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ சிவகார்த்திகேயனுக்கும் சில அழுத்தங்கள் வரலாம். தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து ரெட் ஜெயண்டை மீறி எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆயிட முடியாது. அப்ப சிவகார்த்திகேயன் வந்து இப்ப இன்னைக்கு பராசக்தி வந்துருச்சு, அடுத்த படம் இல்லையா, ஏதோ ஒரு படம் வரிசையா ஏதோ ஒரு படம் வந்துட்டு தானே இருக்கும் அந்த எல்லா ஹீரோக்கும். அப்ப அடுத்த படம் ரிலீஸ் ஆகணும்னா அப்படிங்கிற அழுத்தம் கொடுக்கப்படலாம். அந்த அழுத்தத்திற்கு அவர் உள்ளானால் அவருடைய முடிவை அவர் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகலாம். அதை ஏதோ கழுவுரிமை இல்லை நடுவுரிமையின் மாதிரி அவர் வந்து சமாளிக்கவும் முடியும். அவர் சமாளிக்க முடியுதா இல்லையான்றது அவருடைய திறமையை பொறுத்து இருக்கு, அழுத்தத்தை பொறுத்து இருக்கு.